வணக்கம். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். லட்டு தின்னும் காம்படிஷனுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். ஜெயிக்கணும்னா இதுல 3 ரவுண்ட் வச்சிருக்கோம். 3 ரவுண்ட்லயே ஜெயிக்கணும். இப்போ முதல் ரவுண்டா வரப்போகிறது. ரவுண்ட் ஆரம்பிக்க போகுது. இப்போ 2வது ரவுண்ட்ல போட்டியாளர்கள் வாயில ஒரு ஸ்பூனை பிடிச்சுக்கிட்டு கீழே விடக்கூடாது. ஸ்பூனை நீங்க கிட்ட வின்னிங் பாயிண்ட்டுக்கு போறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சாங்க. இப்போ லெமன் ஸ்பூன் ரேஸ். பிடிச்சதுனால நீ அவுட் ராஜு. இந்த ரவுண்ட்லயும் போட்டியில ஜெயிச்சிட்டாரு. இப்போ அடுத்த ரவுண்ட் ஆரம்பிக்க போகுது. போட்டியாளர்களுடைய பலத்தை பரிசோதிக்கிற ரவுண்ட். இதுல 80 ஸ்கோரை தாண்டறவங்க தான் அடுத்த ரவுண்டுக்கு போக முடியும். இஷ்டப்பட்டவங்க ரவுண்ட்ல வந்து கலந்துக்கலாம். இப்ப நம்ம காளியாவோட ஸ்கோர் 85. நீ செலக்ட் ஆயிட்ட. அடடா, ராஜுவோட ஸ்கோர் 82. நீயும் செலக்ட் ஆயிட்ட ராஜு. உங்களோட ஸ்கோர் 90. நீங்க செலக்டட். நம்ம சின்ன மண்ணுவோட ஸ்கோர் 85. செலக்டட். மறுபடியும் அசத்திட்டாரு. பீமோட ஸ்கோர் என்னன்னு எனக்கு தெரியல. அது 100 தாண்டிடுச்சு. இப்போ அடுத்த ரவுண்டுக்கு போறவங்க பீம், காளியா, கீச்சக், சின்னமன். உங்களை இந்த ஃபைனல் ரவுண்டுக்கு வரவேற்கிறேன். தலைமையில இருக்கிற தட்டை பிடிச்சாலோ இல்ல அந்த தட்டு கீழே விழுந்தாலோ நீங்க தோத்து போயிடுவீங்க. நேரா எதிர பாருங்க. உங்க எதிர உங்களுக்காக லட்டு வைக்கப்பட்டிருக்கு. நீங்க நேரா நடந்து அந்த லட்டு கிட்ட போறீங்க. லட்டுவை எடுத்து இந்த கடிகாரத்துல 15 நிமிஷம் வரைக்கும் டிக் டிக்னு சவுண்ட் கேட்கும். அலாம் அடிச்சோ அவங்க தான் லட்டு கிங்னு அறிவிக்கப்படுவாங்க. ஆமா, லட்டு கிங். பாருங்க, இந்த ரவுண்ட் ஒன்றும் சாதாரண ரவுண்ட் இல்ல. இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உங்க தண்ணி சொம்பு கீழே விழுந்துடாம பார்த்து. பீம் தான் முதல்ல லட்டு கிட்ட போயிட்டாரு. அடடா, அவர் தட்டை கீழே இறக்கி வச்சுட்டு லட்டுவை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. ஆஹா, என்ன ஒரு ஸ்பீட். வந்திருக்கிறது கீச்சக். அடுத்து வர்றது குட்டி மண்ணு. இந்த ஸ்கோரை நாம பார்க்கலாமா? பாருங்க, காளியா 50 லட்டுவை சாப்பிட்டுட்டு அப்படியே கீழே விழுந்துட்டாரு. அவர் தோத்து போயிட்டாரு. இன்னும் 2 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. 1 நிமிஷம் மட்டும் தான் பாக்கி இருக்கு. பீம் தான் இன்னும் முன்னிலையில இருக்காரு. நம்ம ஸ்கோர் போர்ட பார்க்கலாம். பீம் 91, சின்ன மண்ணு 84, கீச்சக் 74. இன்னும் ஒரு செகண்ட் தான் இருக்கு. பீம் அந்த லட்டுவை சாப்பிட்டுட்டேன்னா 100 லட்டு ஆயிடும். எஸ், 100வது லட்டுவை வாயில போட்டாச்சு. ரவுண்ட் முடிஞ்சாச்சு. யார் ஜெயிச்சிருக்காங்கன்னு இப்ப நாம பார்க்கலாம். 100 லட்டுவை சாப்பிட்டு பீம் இந்த போட்டியில ஜெயிச்சிட்டாரு. அப்படின்னா அவர்தான் லட்டு கிங். பீம், அங்க பாரு. அந்த இடத்துக்கு போகலாம் வா. வர எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். உள்ள வந்துட்டா அதுக்கப்புறம் திரும்ப வெளியில போக முடியாது. உங்க மனசுக்கு பிடிச்ச உங்களுக்கு ஏத்த மாதிரி ஷூ நீங்க நினைச்ச உடனே உங்க கண்ணு முன்னாடி வந்து நிக்கும்.
பாருங்க. இந்த ஷூ எல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா நான் என் வலையில மாட்டிக்கிட்டீங்க. என்னோட மந்திர சக்திகள் நிறைந்த இந்த மந்திர ஷூ உங்களை என்ன பண்ணுதுன்னு பாருங்க. ஓ, பட், பட். அட கடவுளே, இங்க என்ன நடக்குது? என்னை காப்பாத்துங்க. எனக்கு இது பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏய், டோலக்பூரை சேர்ந்த பீமா, நான் ஜோலாப்பூரை சேர்ந்த ஷூ கடைக்காரன். என்னோட மாய ஷூ எப்படி இருக்கு? ஒரு நாளைக்கு இதுல இருந்து வெளியில வர முடியாது. நான் ஏற்கனவே சொன்னது ஞாபகம் இருக்கா? ஒரு முறை இதை நீங்க போட்டு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இதை விடவே முடியாதுன்னு. என்னதான் முயற்சி பண்ணாலும் உங்களால முடியாது. ஜகு, இப்ப உன்னோட வாளோட வித்தையே காட்டு. ஜகு, போய் சுட்கிக்கும் ராஜுக்கும் உதவி செய். நல்ல வேலை, அவர்கிட்ட இருந்து ஒரு வழியா நாம தப்பிச்சிட்டோம். அந்த மந்திர ஷூவை வச்சு நம்மள என்ன காலியா, கடைசியில ராஜுவோட உதவியால தானே அந்த ஷூ கிட்ட இருந்து உனக்கு விடுதலை கிடைச்சது. நீ என்னடானா அவன வீட்டுல போய் உட்கார சொல்ற. ஆஹா, சரி சரி, ஒத்துக்கிறேன். அவனும் நம்ம கூட சேர்ந்து விளையாடலாம். உன்னை நான் தோக்கடிக்கிறேனா இல்லையான்னு தயாரா இருக்கியா ராஜு? நான் தயாரா தான் இருக்கேன். காளியா, எங்க பால் எங்க நீ பாத்தியா? நான் இந்த பால உன்கிட்ட கொடுக்கவே மாட்டேன். பாரு காளியா, மரியாதையா பால திருப்பி கொடுத்துறே, இல்லனா அப்போ நான் ஒன்னு சொல்லுவேன், அத கேட்டீனா இந்த பால நான் உனக்கு திரும்ப கொடுக்கறேன். என்னன்னு சொல்ல? வேற ஒண்ணும் இல்ல, என்னையும் நீங்க விளையாட்டுல சேர்த்துக்கணும். எங்களையும் தான். ஏன் உன்னை எதுக்கு விளையாட்டுல சேர்த்துக்கணும்? இத பாரு ராஜு, நிறைய பேர் சேர்ந்தாங்கன்னா விளையாட்டு சுவாரஸ்யமா இருக்கும்ல. நம்ம 4 பேர் விளையாடுறதுக்கே அங்க இடம் பத்தல. எல்லாரும் சேர்ந்து அங்க எப்படி விளையாட முடியும்? அப்படினா சரி, நல்ல பெரிய இடமா பார்த்து நம்ம எல்லாரும் அங்க விளையாடலாம். இந்த மலை ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல? அதோட மேல் பாகத்தை பார்க்கவே முடியலையே. இந்த மலை மேல இது வரைக்கும் நம்ம ஏறினதே கிடையாது. இந்த மலையோட மேல்புறத்தை ஏன் பார்க்க முடியலன்னா அங்க ஒரு மைதானம் இருக்கு. அது மட்டும் இல்ல, அங்க சின்ன சின்ன பசங்க விளையாடுற மாதிரியும் எனக்கு தெரியுது. அப்படின்னா நம்ம மேல போய் நல்லா விளையாடவும் செய்யலாம். நமக்கு நண்பர்களும் கிடைச்சிடுவாங்க. வாங்க நாம மேல போய் பாத்துருவோம். கொஞ்சம் இருங்க, மேல ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். இவங்க எல்லாருமே சித்திரக்குள்ளர்கள். இவங்களால இந்த பெரிய பறவை கூட சண்டை போட முடியாது. நான் தான் அவங்களுக்கு உதவி செய்யணும்.